விசாரிச்சேன். கல்யாணமாகி 1.5 வருஷம் தான் ஆகுதாமே. பார்த்துப்பா, அனுசரித்து போனா அமோகமாக இருப்பேன். ஆட்டம் காட்டினா அம்போன்னு ஆயிடுவேன். ஜாக்கிரதையாரு. உனக்கு என்ன ரெட்ட உசுரா இருக்கு? அடிச்சா வலிக்கும்ல, ரத்தம் வரும்ல. இப்போ நினைச்சா என்னால உன்னை பஸ்மமாக்கிட முடியும். ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலவரம் பண்ணான்னு சொல்லி ஒரே வரியில உன் கேஸ முடிச்சிட முடியும். சொல்றத கேளு. உன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இதோட நிறுத்திக்க. இல்ல காக்கி சட்டை போட்ட இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டி உனக்கு யமனா வந்து நிப்பான். போடா பாண்டியன். ஏய் பாண்டியன், அண்ணே இந்த கூச்சல் போடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நினைச்சா நான் ஒண்ணு இவனை இந்த நிமிஷமே சுட்டு தள்ளிடுவேன். போடா. டிஎஸ்பி சார், எல்லாம் மீறி போகுது. போடா. சொல்லி வைங்க, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. பாப்போண்டா. ஏய் பாண்டியா, என்னடா இது? என்னன்னு கேக்குறீங்க? ஒரு அக்யூஸ்ட் வந்து ஸ்டேஷன்ல மிரட்டிட்டு போறா, என்கிட்ட கேக்குறீங்க? நான் உடனே எஸ்பிஐ பார்க்கணும். எதுக்கு? என்கவுண்டர் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கணும். அவனை போட்டு தள்ளணும். பாண்டியா, நீ அவனை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு அரசியல் நிறைய செல்வாக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா அழிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் மீறி வளர்ந்துட்டான். சார், நீங்க பேசுறது சரியில்லை. பாண்டியா விட்டுரு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனி அவன் விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. ப்ளீஸ் சார். தலையிட வேணாம்னா வேணாம், நான் பாத்துக்குவேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. துணிச்சலா போய் சொல்லுடி. ஏண்டி, அவன் துணிச்சலா வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டான். நீதான் அவனை திட்டி அமிச்சிட்ட. எப்படி மறுபடியும் வந்து உன்னை அப்ரோச் பண்ணுவா? அது நானே போய் எப்படிடி? போடி, சொன்ன இந்த தடவை மிஸ் பண்ணா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும்டி. போய் சொல்லுடி. போடி போடி. ஹே, ஆல் தி பெஸ்ட். மச்சான், எந்த காலத்தோட வாழ்ற நீ? நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சுக்கணும்டா. அர்ச்சனா ரொம்ப நாள் கூட்டிகிட்டு இருக்கா. பேசாம அவளை கரெக்ட் பண்றா. ஏய், வளைச்சு போடுறதுக்கு பொண்ணுங்க என்ன புறம்போக்கு நிலமா? ஏய், ஐஸ் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளையே அப்ரோச் பண்ண ராங்கான ரூட் சொல்றாங்க. ஏய் மச்சான், நீ சும்மாறா. ஏய், நீ ரெஜினாவே பிக்கப் பண்ற. டெய்லி பிரியாணி சாப்பிடலாம். ஏன்னா அவங்க அப்பா பிரியாணி கடை வச்சிருக்காண்டா. டேய், பிரியாணி ஃபியூச்சரை பத்தி நடமாமா. ஏய் மச்சான், அவன் வரா. நீங்க கேண்டீன் வெயிட் பண்ணுங்க, வரேன். மச்சான், கழட்டி விடுற பாத்தியா? ஏய் விடுறா, அவன் தனியா பேசணும் ஆசைப்படுறான். ஓகேடா மாமா. வாங்கடா டேய். வாடா. ஹாய். வணக்கங்க. நான் இங்க உட்காரலாமா? ஐயோ, என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? உட்காருங்க ப்ளீஸ். தேங்க் யூ. திவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வெட்கமே எனக்கு அதை கன்வே பண்ணிருச்சு. என்ன? நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, ஐ லவ் யூ. ஐயோ, என்னாலே என்ன நம்ப முடியலங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க இங்க வந்தது, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது என்னமோ கனவு மாதிரி இருக்குங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்க ஹோட்டல்ல போய் கூல். என்ன என்ன இதா? இல்ல, லவ். வெளியில லவ் பண்றேன்னு வெளியே போயிடணுமா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு.
கண்டிஷன்ஸா? என்ன? நீங்க ஃபைனல் இயர், நான் ஃபர்ஸ்ட் இயர். ஆமா. படிப்புல தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கணும். ஓகே. அது போக தான் நம்மளோட லவ். ஓகே. செகண்ட் இயர்ல நீங்க லாங்குவேஜ்ல மட்டும்தான் பாஸா, மத்ததெல்லாம் அரியர்ஸா? ஐயோ, நான் ரொம்ப நல்லா படிப்பேங்க. அது நான் இல்லைங்க, வேற யாரோ. அப்ப சரி, எனக்கு புருஷனா வரப்போறவரு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். ஓகே. அப்புறம் எனக்கு பொய் பேசுறது பிடிக்காது. சரி. வெட்டியா அரட்டை அடிக்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது. குறைச்சிக்கிறேங்க. சிகரெட்டு பீர் பழக்கம் இருந்தா இனிமே நிப்பாட்டிடுங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைங்க. அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு என்ன வந்து மீட் பண்ண கூடாது. என் வீட்டு பக்கம் நீங்க வரவே கூடாது. முக்கியமா எங்க அப்பாவோட கண்ணுல படவே கூடாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப எப்பதாங்க நான் உங்களை மீட் பண்றது? அதுக்கு ஒரு டைம் இருக்கு. என்ன டைம்ங்க? டெய்லி காலேஜ் முடிஞ்சதும் 5 to 6 நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏங்க இப்பவே இவ்வளவு கண்டிஷன்ஸா? இப்ப இவ்வளவுதான். கல்யாணம் முடிஞ்ச உடனே இன்னும் நிறைய இருக்கு, தெரியும்ல? ஐயோ, சரிங்க. 5ல இருந்து 6 வரைக்கும் எனக்கு டைம் ஒதுக்கி இருக்கீங்க. ஆமா, வீட்ல கேட்டா என்ன சொல்வீங்க? ஸ்பெஷல் கிளாஸ். பாத்தீங்களா, என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் வீட்ல போய் சொல்றீங்க. அது ஓகே 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 ஓகே. 5 to 6 எனக்காக ஒதுக்கி இருக்கீங்க. அத நானே கெடுத்துக்க விரும்பல. சரி, இன்னில இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் உண்டா? கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? பாய். என்னங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. எப்ப மும்பைக்கு போறீங்க? நாளைக்கு. நீங்க மும்பைக்கு போறேன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருங்க. இந்தாங்க. தேன்மொழியை நீங்க பார்த்ததே இல்லைல்ல? இதாங்க தேன்மொழி. அது மட்டும் இல்லைங்க, தேன்மொழி உங்களை நம்பி வரணுமே. ராமனுக்காக சீதை கிட்ட தூது போன அனுமனுக்கே ராமரோட மோதிரம் தேவைப்பட்டது. சீதையாவது ராவணங்கிற ஒரு அரக்கங்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு முழிச்சா. ஆனா தேன்மொழி எத்தனை அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளோ தெரியல. கீர்த்திலால் அட்ரஸும் நூர்ஜஹான் அட்ரஸும் உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல? நூர்ஜஹானோட வீட்டுக்காரர் அப்துல் சமது ரொம்ப நல்லவருங்க. அவரை பாத்தீங்கன்னா தேன்மொழி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருப்பாரு. ஈஸ்வரி, நீ பதட்டப்படாத. தேன்மொழியை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பதட்டப்பட்டா உடம்புக்கு ஆகாதுமா. இது பதட்டம் இல்லைங்க, சந்தோஷம். ஈஸ்வரி, சந்தோஷமோ துக்கமோ எதுவும் அதிகம் ஆகாம பாத்துக்கணும். அதான் நல்லது. அளவுக்கு மீறினா எதுவுமே ஆபத்து தான். இந்தாங்க ஐயா. தேங்க்யூ. ராஜா, சொல்லுங்க ஐயா. நான் மும்பை போயிட்டு வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்து. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஈஸ்வரி, என்னோட செல்போனை என் அண்ணன் பட்டாபிட்ட கொடுத்து போறேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே அங்கே ஃபோன் பண்ணி சொல்லு, அவர் ஹெல்ப் பண்ணுவார். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? மன்னிச்சிருமா, உனக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியல. எல்லா விஷயத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஈஸ்வரி, இதே மாதிரி இன்னொரு போட்டோ இருக்கா? இல்லைங்க, இது ஒண்ணுதான் இருக்கு. சரி, நான் இதே மாதிரி இன்னொரு காப்பி போட்டு எடுத்துக்கிறேன். ஏங்க, தொலைஞ்சு போயிடுமேங்கிற பயமா? நோ நோ. மறுபடியும் என் வாழ்க்கையில என்னுடைய பந்தங்களை தொலைக்க நான் விரும்பல. தேன்மொழி உங்களை பார்த்து யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க?
உன்னோட அப்பான்னு சொல்லுவேன். ஈஸ்வரியோட புருஷன் சொல்லுவேன். போதுமா? சார், சாரி சார். என்னய்யா நீ மட்டும் தான் இருக்க? உங்க இன்ஸ்பெக்டர் மற்ற கான்ஸ்டபிள் அங்கே காணோம். சார், நேற்று நைட் இந்த ஏரியாவில் ஒரு நகை கடையில் 10 லட்ச ரூபாய் கொள்ள போயிருக்கு. அது விஷயமா என்கொயரி பண்ண தான் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்ஸும் போயிருக்காங்க. இவனை ஏன் இன்னும் இங்கே வச்சிருக்கீங்க? சார், இவன் அப்ரூவர் அவர் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கான் சார். வரதராஜனுக்கு எதிராக சாட்சி சொல்றதால இவனை ரொம்ப கவனமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அநேகமா நாளைக்கு கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுவார் சார். நடா அப்ரூவர் ஆக போறியாம? ஆமாம் சார், வரதராஜ அண்ணன் நினைச்சத்தி அடி வகரே கணுங்குது சார். சொன்னாலும் கோலாப்பு, சொல்லாட்டினாலும் கோலாப்பு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சார் சொன்னார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டாண்டு. அட போடா பைத்தியக்கார, நீ அப்ரூவரா மாறின பாண்டியனால மட்டும் இல்லை, அந்த பகவானாலே காப்பாற்ற முடியாது. ஐயா, நீ அப்ரூவரா மாறினா வரதராஜ ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா? கொன்ற மாட்டானுங்க. ஆமா, எத்தனை பிள்ளைங்க? 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன். ஐயா கிழிஞ்சுது. 3 பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதான். ஐயா, நான் என்னத்தையா பண்றது சொல்லுங்கய்யா. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஒன்று பண்ணு, எஸ்கேப் போய் ஓடி போயிடு. பாண்டிய கண்ணில் மட்டும் மாட்டிக்காத, எங்கேயாவது வெளியூர்ல போய் பழச்சிக்கோ. ஏய், புரியலையா? தப்பிச்சு ஓடி போயிடுற. என்னடா பாத்ரூம் போகணுமா? இல்லைங்கய்யா. போடா. கான்ஸ்டபிள், இதோ வரேன் சார். சார், இவன் பாத்ரூம் போகணுமா? கூட்டிட்டு போங்க சார். அது வந்து கூட்டிட்டு போயா. போ. போயா. சார், சொக்கு தப்பிச்சு போயிட்டான் சார். ஓ அப்படியா? சார், ஓடுற லாரியில் ஏறி தப்பிச்சு போறான் சார். அடுத்து செக் போஸ்ட் போறதுக்குள்ள ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சிடலாம் சார். சார் விடியா, என்னமோ 10 கொலை பண்ணவன் தப்பிச்சு போன மாதிரி பதற. சார், இன்ஸ்பெக்டர் கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? வணக்கம் சார். பாண்டியன், சாரி, நீ பிடிச்சி வச்சிருந்த கஞ்சா பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சரி விடு, புடிச்சிக்கலாம். எப்படி எப்படி சார் எஸ்கேப் ஆனா? சார், அவன் பாத்ரூம் போகணும்னு சொன்னான். சார் தான் கூட்டிட்டு போக சொன்னாரு. அறிவில்ல உனக்கு? ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அக்யூஸ் தப்பிச்சானா நான் தானே பதில் சொல்லணும். அறிவு கெட்ட. ஏய் பாண்டியன், எதுக்கு டென்ஷன் ஆகுற? போய, அதான் நான் இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை வராது. நான் பார்த்துக்கிறேன், விடு.
சாப்பிடு சாப்பிடு. போதுமையா? நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீ வீணிச்சிரமா? பரவாயில்ல, சாப்பிட்றா. ஒருத்தன் என்கிட்ட விசுவாசியா இருந்தா அவன் காலை பிடிச்சி விட கூட இந்த வரதராஜன் தயங்க மாட்டான். அந்த போலீஸ்காரன் அடிச்சு உதைச்சி எனக்கு எதிராக அப்ரூவரா மாறுன்னு உன்னை கேட்டப்போ நீ மாறல பாரு. நீ விசுவாசிரா. என்னடா பாக்குற? அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கேட்டதுனால தான் அப்ரூவா மாறுன்னு சொன்னனியா. கோர்ட்ல வச்சு சர்ச்சு முன்னாடி கேட்டிருந்தா சத்தியமா அப்ரூவ் ஆயிருக்க மாட்டேனியா. இது சோத்து மேல சத்தியமியா. எனக்கு தெரியும்டா சோக்கு. உன்னதான் விசுவாசின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சாப்பிடு சாப்பிட்றா. இங்க இருந்தீன்னா அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை உயிரோட விட மாட்டான். அதனால போய் சேர்ந்து. ஐயா, வெளியூருக்கு போய் சேருன்னு சொன்னேன்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல 4-5 நாளா இருந்திருக்க, நாக்கு செத்து போயிருக்கோம். வாய்க்கு ருசியா சாப்பிடு. போதுமையா போதுமையா. சரி, போய் கை கழுவிட்டு வா. டேய் அண்ணே, ஒரு 5000 ரூபா பணம் எடுத்துட்டு வாடா. சரிண்ணா. அண்ணே, இந்தாங்கண்ணா பணம். சொக்கிட்ட குடுறா. ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஏய், வீட்டுக்கு போ. ஒரு 6 மாசம் எங்கேயாவது தலைமறைவா இருந்துட்டு அப்புறம் வா. சரிங்க. டேய் அண்ணா, சோத்துல நாம கலந்து கொடுத்த விஷம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். போகிற வழியிலே அவன் செத்து போனாலும் போயிடுவான். தூக்கி கொண்டு அவன் வீட்டில் போட்டு வந்திருக்கடா. சரிங்கண்ணா. டேய் அண்ணே, அவன் தான் செத்துட்டான். என்ன பணத்தை நீங்கள் சுருட்டிடாதீங்க. அவன் வீட்டில் கொடுத்துட்டு வாங்க. இழவு காரியத்துக்கு ஆகும். போ. சரிங்கண்ணே. அறிமுகமாகிய